வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், சமீப காலங்கள்ல சீனா J-20 மற்றும் J-35 அப்படிங்கிற ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்களை தங்கள் விமானப்படையில் மிகப்பெரிய அளவுல இணைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்தியா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்களுக்கு ஆப்பு வைக்கும் விதத்துல மிகவும் ஒரு முக்கியமான தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதன் மூலமா சீனாவின் J-20 மற்றும் J-35 விமானங்களை மிக எளிதா சமாளிக்க முடியும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்களுக்கு எதிரா என்ன தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க? இந்தியா கண்டுபிடிச்சிருக்க இந்த தொழில்நுட்பம் சீனாவின் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்களுக்கு எப்படி ஒரு அச்சுறுத்தலா இருக்க போகுது? வரும் கால யுத்த களத்தை இந்தியா கண்டுபிடிச்சிருக்க இந்த புதிய தொழில்நுட்பம் எப்படி மாற்றி அமைக்க போகுது அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், இந்திய கடற்படை சமீபத்துல ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற ஒரு மிகவும் முக்கியமான நீர்மூழ்கி கப்பல் கட்டும் திட்டத்தை ஜெர்மனியோட த்ரிஷின்க்ரோப் மெரைன் சிஸ்டம் அப்படிங்கிற நிறுவனத்திற்கு வழங்கி இருக்காங்க. இந்திய கடற்படை ப்ராஜெக்ட் 75I திட்டத்தை த்ரிஷின்க்ரோப் மெரைன் சிஸ்டம் லிமிடெட் நிறுவனத்திற்கு வழங்கியது மிகவும் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வரும் காலத்துல இந்தியா கட்ட உள்ள நீர்மூழ்கி கப்பல்களோட டிசைன்ல இந்த முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த த்ரிஷின்க்ரோப் மெரைன் சிஸ்டம் தயாரிக்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் தற்போது உலகில் உள்ள நீர்மூழ்கி கப்பல்கள்ல இருந்து சற்று வேறுபட்டதா இருக்க போகுது. இந்தியா எடுத்திருக்க இந்த முடிவின் மூலமா இந்திய கடற்படைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன? TKMS நிறுவனம் இந்திய கடற்படைக்கு தயாரித்து கொடுக்க உள்ள நீர்மூழ்கி கப்பலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். சமீப காலங்கள்ல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை டெவலப் செய்யறதுக்கு உலகின் பல நாடுகள் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை டெவலப் செய்து தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. இந்தியாவும் AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஸ்டெல்த் விமானத்தை தயாரிப்பதற்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானம் அப்படிங்கிறது தற்போது இருக்கக்கூடிய ரடார் சிஸ்டங்கள்னால அந்த விமானங்களை கண்டுபிடிக்க முடியாது. இதன் மூலமா எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாமல் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்கள் எதிரி எல்லைக்குள் மிக எளிதா நீண்ட தூரம் பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அது மட்டும் இல்லாம ரடார்கள்னால டிடெக்ட் செய்ய முடியாததனால அந்த விமானங்களை நோக்கி மிசைல்களை ஏவியும் தாக்குதல் நடத்த முடியாது. இதன் காரணமாக தான் உலகின் பல நாடுகள் இந்த ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டிக்கு எதிரான தொழில்நுட்பத்தை டெவலப் செய்யறதுக்கு வெகு சில நாடுகளே முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்தியா சமீபத்துல VHF அப்படிங்கிற ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்தை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டம் மூலமா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்கள் மற்றும் ட்ரோன்களை கூட கண்டுபிடிக்க முடியும். இந்த VHF ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்தை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ரடார் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மற்றும் பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனங்கள் இணைந்து டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த ரடார் சிஸ்டத்தை நேற்று காசியாபாத்ல இருக்கக்கூடிய பாரத் எலக்ட்ரிக்கல் லிமிடெட் நிறுவனத்துல வச்சு லான்ச் செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டம் இந்தியாவுக்கு ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட விமானங்களை எதிர்த்து போராடும் விஷயத்துல மிகப்பெரிய உதவியா இருக்க போகுது. குறிப்பா சீனாவின் ஸ்டெல்த் விமானங்களை எதிர்த்து போராடுவதற்கு இந்த VHF ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டம் இந்தியாவுக்கு வரும் காலத்துல உதவி செய்யும். சமீபத்துல சீனா தன்னுடைய J-20 விமானங்களை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில டிப்ளாய் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுக்கு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட J-35 அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை கொடுக்க போறாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியா ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை எதிர்த்து போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். இந்த விஷயத்தை மனதில் வைத்துதான் இந்தியா இந்த VHF ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த புதிய ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்துல அட்வான்ஸ் சர்வேலன்ஸ் ஃபீச்சர் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஸ்டாரிங் கேப்பபிலிட்டி இருக்குது. இதன் மூலமா ஸ்டெல்த் தொழில்நுட்பம் கொண்ட ஏரியல் டார்கெட்டுகளை
தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். இதன் மூலமா இந்தியாவால ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட விமானங்கள், ட்ரோன்ஸ் மற்றும் லோ அப்சர்வபிள் பிளாட்ஃபார்ம்ஸ் தொலை தூரத்துல இருக்கும் பொழுதே கண்டுபிடிக்க முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். இந்த ரடார் சிஸ்டம் இந்தியாவுடைய ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிய மிகப்பெரிய அளவுல உயர்த்தும். இந்திய எல்லைக்குள் அத்துமீறி நுழையும் டார்கெட்டுகளை கண்டுபிடித்து தாக்கி அழிப்பதுல இந்த சிஸ்டம் மிகப்பெரிய அளவுல பங்களிப்பு பண்ண போகுது. அது மட்டும் இல்லாம இது போன்ற ரடார் சிஸ்டம் உலகின் வெகு சில நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இதன் காரணமா உலகின் பல நாடுகள் இந்தியாவுடைய ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்தை வாங்குவதற்கு வரும் காலத்துல முயற்சி செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா இந்த VHF ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பதன் மூலம் இன்னொரு முறை அதிநவீன தொழில்நுட்பங்களை உருவாக்கும் திறனை இந்தியா ப்ரூவ் செஞ்சிருக்காங்க. இந்த ஆன்டி ஸ்டெல்த் ரடார் சிஸ்டம் உலகின் வல்லரசு நாடுகள் மட்டுமே தற்போது வரைக்கும் டெவலப் செஞ்சிருக்காங்க. தற்போது இந்தியா இந்த தொழில்நுட்பத்தை டெவலப் செய்திருப்பதன் மூலம் வல்லரசு நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிச்சிருக்காங்க. இந்த புதிய ரடார் சிஸ்டத்தை உருவாக்கி இருப்பதன் மூலம் இந்தியாவுடைய ரடார் டெக்னாலஜி மற்றும் ஸ்டெல்த் டிடெக்டிங் கேப்பபிலிட்டி எவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது. அடுத்த அப்டேட், இந்தியா ப்ராஜெக்ட் 75I அப்படிங்கிற திட்டத்தை சமீபத்தில் அறிவிச்சாங்க. இந்த திட்டத்தின் கீழ் 70,000 கோடி ரூபாய் செலவுல 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்களை கட்டுவதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட ஜெர்மன் நாட்டோட ThyssenKrupp மரைன் சிஸ்டம் அப்படிங்கிற TKMS நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க. இந்த நிறுவனம் இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தை கைப்பற்றுவதற்கு ஸ்பெயின் நாட்டோட ஒரு நிறுவனத்தோடு போட்டியிட்டு இந்த ப்ராஜெக்டை கைப்பற்றி இருக்காங்க. இந்த TKMS நிறுவனம் இந்தியாவுக்கு ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் தயாரித்து கொடுக்க போற நீர்மூழ்கி கப்பல் உலகின் தலை சிறந்த நீர்மூழ்கி கப்பலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டிசைன் கொண்டதா இருக்கும். அதாவது நீர்மூழ்கி கப்பலோட ஹல் வடிவமைப்புல புதிய மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இதன் மூலமா இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் லோ அப்சர்வபிள் ஃபீச்சர் கொண்டதா இருக்கும். இதன் காரணமாக இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்டதா இருக்கும். இந்தியாவுக்கு இந்த TKMS நிறுவனம் ஒரு 5ஆம் தலைமுறை டீசல் எலக்ட்ரிக் அட்டாக் சப்மரீன்களை உருவாக்கி தர போறாங்க. இந்த 5ஆம் தலைமுறை டீசல் எலக்ட்ரிக் சப்மரீன்கள்ல மிகவும் குறைவான அக்யூஸ்டிக் மற்றும் ரடார் சிக்னேச்சர் இருக்கும். இந்த புதிய 5ஆம் தலைமுறை நீர்மூழ்கி கப்பலோட ஹல் வடிவமைப்பு ட்ரெடிஷனலா நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க உதவும் சோனார் சிக்னல்களை வெவ்வேறு திசைகள்ல டிஃப்ளெக்ட் செய்யும் வகையில வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமா மாடர்ன் ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர் சிஸ்டங்கள் மூலமா இந்த நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க முடியாது. இந்த விஷயம் தற்போது இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் மத்தியில மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருக்கு. அதாவது இந்தியா வெறுமன நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்கணும் அப்படின்னு முடிவு எடுக்காம வரும் காலத்துல இந்திய கடற்படைக்கு தேவைப்படக்கூடிய டெக்னாலஜியையும் சேர்த்து இந்த ப்ராஜெக்ட் மூலமா வாங்கியிருக்காங்க. அதாவது இந்த புதிய ஹல் வடிவமைப்பு கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை ஜெர்மனியும் தற்போதுதான் ஆர்டர் செஞ்சிருக்காங்க. ஜெர்மனி இந்த நீர்மூழ்கி கப்பலோட வடிவமைப்பை பல முறை ஆய்வு செஞ்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. இந்தியாவும் ஜெர்மன் நிறுவனத்தோட சப்மரீன் டிசைனை பல முறை ஆய்வு செஞ்சு இந்த முடிவு எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த TKMS நிறுவனம் உலகின் தலை சிறந்த நீர்மூழ்கி கப்பல்களை குறித்த நேரத்துல தயாரித்து கொடுப்பதுல மிக சிறந்த நிறுவனமாயிருக்காங்க. ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் 3000 டன் எடை கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா உருவாக்க போறாங்க. இந்த நீர்மூழ்கி கப்பல்ல நீருக்கு அடியில் நீண்ட நேரம் மூழ்கி இருக்க உதவும் ஏர் இண்டிபெண்டன்ட் ப்ரொபல்ஷன் சிஸ்டம் இணைக்கப்பட உள்ளது. இந்த அதிநவீன API சிஸ்டம் இந்த நீர்மூழ்கி கப்பல்ல இருக்கிறதுனால பல வாரங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள்னால நீருக்கு அடியில் மூழ்கி இருக்க முடியும். இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்னால 18 ஹெவி வெயிட் டார்பிடோக்களை சுமந்து சென்று தாக்குதல்களை நடத்த முடியும். அது மட்டும் இல்லாம 12க்கும் மேற்பட்ட லேண்ட் அட்டாக் மற்றும் ஆன்டி ஷிப் க்ரூஸ் மிசைல்களையும் இந்த நீர்மூழ்கி கப்பல்னால எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படும் நீர்மூழ்கி கப்பல்கள் அட்டாக் சப்மரீன்களா உருவாக்கப்படுது. இதனால இந்த நீர்மூழ்கி கப்பல்ல அதிக அளவிலான ஆயுதங்கள்
தளங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்களை பயன்படுத்தி எதிரிகளின் போர்க்கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி சர்ஃபேஸ் வார்ஃபேர் மற்றும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிக்கக்கூடிய ஆன்டி சப்மரீன் வார்ஃபேர், ஸ்பெஷல் ஆபரேஷனல் போர்ஸ் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ப்ராஜெக்ட் 75I திட்டத்தை 1997 வருடமே இந்திய கடற்படைக்காக பரிந்துரை செஞ்சாங்க. ஆனா தற்போதுதான் இந்த திட்டத்தின் கீழ் 6 அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் உருவாக்கப்பட உள்ளது. இந்த TKMS நிறுவனம் இந்தியாவுடைய மேசகன் டாக் ஷிப் பில்டிங் லிமிடெட் நிறுவனத்தோடு இணைந்து இந்த புதிய நீர்மூழ்கி கப்பல்களை தயாரிக்க போறாங்க. இதன் மூலமா 5ஆம் தலைமுறை நீர்மூழ்கி கப்பல்களை உருவாக்கும் திறனை இந்திய ஷிப் பில்டிங் நிறுவனத்தில் வேலை செய்யும் நபர்கள் கத்துக்கிடுவாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியா தயாரிக்கும் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை மிக எளிதா கட்டி முடிக்க முடியும். இந்தியா முக்கியமா இந்த TKMS நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கு காரணம் என்னன்னா, இந்த நிறுவனம் ஏற்கனவே பல அதிநவீன API சிஸ்டங்களை தயாரித்து உலகின் பல நாடுகளுக்கு சப்ளை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த நிறுவனத்தை எதிர்த்து போட்டியிட்ட ஸ்பெயின் நிறுவனம் தன்னோட API சிஸ்டத்தை இன்னும் ப்ரூவ் செய்யல. இந்த TKMS நிறுவனம் இந்த புதிய 5ஆம் தலைமுறை நீர்மூழ்கி கப்பலோட டிசைனை இந்தியாவுக்கு டெக்னிக்கல் டிரான்ஸ்பர் செய்ய போறாங்க. இதனால வரும் காலத்துல இந்தியா தயாரிக்கும் புதிய நீர்மூழ்கி கப்பல்கள்ல ஜெர்மன் தொழில்நுட்பத்தை இந்தியாவால பயன்படுத்த முடியும். TKMS நிறுவனம் புதிய நீர்மூழ்கி கப்பல்களை இந்திய கடற்படையோட தேவைக்கேற்ப சில மாற்றங்களை செய்து தரப்போறாங்க. வரும் காலத்துல இந்தியன் ஓஷன் ரீஜன்ல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட நீர்மூழ்கி கப்பல்களை இந்தியா இயக்கும் பொழுது நமது எதிரிகளுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலா இந்திய நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கும். இது போன்ற பல விஷயங்களை யோசித்துதான் இந்திய கடற்படை இந்த TKMS நிறுவனத்தை தேர்வு செஞ்சிருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் இந்தியா எடுத்திருக்க இந்த முடிவு மிகவும் ஒரு நல்ல முடிவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா எடுத்த முடிவு சரியா சரி இல்லையா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.